தாத்தா காரை நிப்பாட்டி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. டேஸ்ட் தான் வாங்கினதே கொஞ்சம் தான். வாசனை கம 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 கமன்னு அடிக்குது. மாடி தோட்டம் ஃபுல்லா பரவி குண்டு குண்டா காயா காய். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர பழகுது. வழியில இருந்து உதறனா பறக்குது. ஆமா நண்டு மீன் வாங்கி வந்தாச்சு. இங்க பாருங்க நண்டு அப்படியே இவ்வளவு ஃபுல்லா இருக்கு. நான் செங்கடா காலையில ரெடி ஆயிருக்கீங்க. நாங்க பீச்சுக்கு போறோம் பேபி. பீச்சுக்கு போறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் விடிய காலையில பீச்சுக்கு போறாங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல பீச்ல போய் மீன் வாங்கிட்டு வந்து. சரி நீ போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தொண்டை கொஞ்சம் வர கொடூரமா இருக்கும். ஏன்னா தொண்டை கட்டிட்டு இருக்கு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தொண்டை வலியா இருக்கு. ஆமா சோ நண்டு வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிக்கலாம்னு இருக்கேன். சளி பிடிச்சாதான் நண்டு ஞாபகம் வரும். அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு இருக்காரா? போய் ஸ்பெஷலா ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரலாமா? பீச்சுக்கு போயிட்டு மீன் வாங்க தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நீ போயிட்டு அந்த பெரிய கனவை வாங்கிட்டு வந்தியா? அதுக்கப்புறம் போகவே இல்ல. சோ இன்னைக்கு தான் போறோம். போலாமா? கோன தாத்தா வருவாரா? தாத்தா வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே எங்க போறோம் இப்ப நம்ம? ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் லேட் பண்ணிட்டேன். பேபி வேற திட்டிகிட்டே வர்றாரு, மீன் இல்லைன்னா உனக்கு தான் உதவுன்ட்டு. மீன் கிடைக்குமான்னு தெரியல, போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இங்கே மணி 8:30 மணி ஆகிடுச்சு. மீன் எப்போ வந்து கிடைக்கும்? இருக்குமா பாப்போம். வேற ஸ்பெஷலா ஏதாவது பெரிய மீன் வஞ்சர மீன் மாதிரி ஏதாவது இருக்குமா பேபிங்க? வஞ்சரம் தான் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். வந்து ஐஸ் பெட்டில வச்சு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஜெஷிதாக்கு எனக்கு ஏதாவது டீ காபி இளநீ அது மாதிரி ஏதாவது வாங்கி தரலாம். மணி 8:30 ஆயிடுது, வயிறு வலிக்குது. உனக்குமா? வரும்ப வாங்கி தரேன் சீக்கிரம். உனக்குமா? லேட் ஆயிடும். கைமா பீச்சுக்கு வந்தாச்சு. இப்பதான் வலையில இருந்தே மீன் எடுக்கிறாங்க பேபி. ஆமா நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். லேட்டு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். இன்னும் ஏலம் விடுறதுக்கே மீன் எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். அழகா வலையில இருந்து அப்படியே மீன் ஃபுல்லா எடுக்கிறாங்க. எல்லா போட்டுமே இப்பதான் இழுத்து வந்துட்டு இருக்கு. டிராக்டர் வச்சு இழுக்கிறாங்க சரிங்களா? வாவ். சாட்டர்டே மார்னிங் பீச்சுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஹெவியா இருக்கும். ரேட்டுமே வந்து பார்த்தனா ஏலம் நிறைய எடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு சண்டே இல்ல, அதனால இன்னைக்கு ஏலம் நிறைய போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாப்பமா? சரி. நான் ஜெஷிதா ஜெயலலிதாமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெஷிதா பீச்சுக்கு வந்திருக்கால. ஆமா பீச்சுக்கே கூட்டிட்டு வரவே இல்லை. நீங்க வழியில இருந்து உதறனா பறக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு வந்தாச்சு. எல்லாம் ஒரே சைஸ் மீனா எடுக்கிறாங்க எல்லாருமே. நிறைய கவலை மீன் மத்தி மீன் தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. எல்லா மீனும் இருக்கும். எங்க போறாங்களோ அந்த மாதிரி மீன் கிடைக்கும். ஓகே வலை எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ எவ்வளவு போட்டு போறான். எல்லா போட்டும் வந்து ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பேபி. ஆமா லாஸ்ட் டைம்லாம் 8:30 மணிக்கா? இதுனா ஒரு இது வந்து கீழ்பேட்டை குப்பம் பேர். கீழ்பேட்டை குப்பம். ஆமா அனுமந்தைக்கு அடுத்த ஊரு. நம்ம அங்க போலாம். மீன் ஏலம் விடுறப்ப அங்க போயிடலாம் சரிங்களா? நம்ம நாங்க அடுக்குறாங்க. நீ கேக்கலையா? வேடிக்கை தான் பாக்குற. நண்டு வேணுமா? சரி ஜெஷிதா என்னம்மா பண்ற? எதுக்கு வந்துக்கிற? மீன் வாங்க வந்துக்கிற? வகையில மீனே வாங்க முடியாது. ஒரு 2 கூட நல்ல மீன் இருக்கு. விலை விரும்புன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒரு காளை மீன் நல்லா இருக்கு. நண்டு நல்லா இருக்கு. கேக்குறேன் 3900 ரூபாய்.
இவ்வளோ பெரிய சாக்கெட் அரை சாக்கு நண்டு தான் இருக்கு. நண்டு வாங்கிடுச்சு. இதுக்கப்புறம் சாட்டர்டேவே வரக்கூடாது பேபி, சண்டே தான் வரணுமா? ஏன்னா நாளைக்கு விற்பாங்கல்ல. ஸோ வியாபாரிங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரியான வேலை. முன்னாடிலாம் நம்ம வந்தோம்ல எவ்வளவு கம்மியாவே வந்து நிறைய அது சீசன் பொறுத்து தான் செய்யுங்க. அப்படியா? நண்டு மட்டும் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே 2100 ரூபாய். 5 கிலோ கிட்ட வருது. 5-6 கிலோ கிட்ட இருக்கு. ஆனா ஆஞ்சா கம்மியா தான் ஒரு சின்னதா தான் இருந்தது. சின்னது பெருசு கலந்து கட்டி இருந்தது. மீன் வாங்கலாம்னு பார்த்தா 4000ன்றாங்க. 3000 விலை. காளா மீன் 4000 போச்சு ஒரு கூட. 3960 ரூபாய் போச்சு. நார்மலா சின்ன சென்னா வர சங்கரா அது மாதிரி கலந்து 1000 ரூபாய்க்கு மேலதான் போகுது. 2000 ரூபாய் அது மாதிரி போகுது. ஏன்னா எல்லாமே கவலன்றதுனால கொஞ்சம் மீன் தான் வந்து இன்னைக்கு வேற மீன் இருக்கு. வெரைட்டி மீன் கம்மியா வந்தது. எல்லாரும் போட்டி இன்னைக்கு வாங்குறாங்க. சரி நம்ம இன்னொரு நாள் வரலாமா? எங்க அப்பா ஊர்ல இருந்தே கிளம்பிட்டாரா. எங்க அம்மா எப்பயோ போன் பண்ணாங்க. இன்னும் சாப்பாடு செய்யல, எதுவுமே பண்ணல. போயிட்டு நம்ம சமைக்கலாம். சிக்கன் அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போலாம். ஓகேவா? ஓகே வா. வாசனை வீசுது. என்னது? பலாப்பழம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வண்டி போறபோதே பலாப்பழம் இருக்குது. காருக்குள்ளே உனக்கு வாசனை வீசுச்சு. இறங்கி வரும்போது வீசுது. ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது பார்த்து ரோட் ஆமா வருது. 1 மீட்டர் 1 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் வாங்குறதுக்காக. என்ன வேலை விற்கிறது பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அனுமந்தையில தான் இருக்கோம். பலாப்பழம் வாங்க போறோம். போலாமா? பழம் இல்லைனா காய் தான். அப்படியே கட் பண்ணி வச்சிருக்காங்க. பலாப்பழம் வேணுமா? இது வேணுமா? இது வேணுமா? எத்தனை வேணா? ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் பாருங்க, அதுக்குள்ளே வந்துருச்சு மார்க்கெட்டுக்கு. இந்த பழம் 200 சொல்றாங்க. அப்படியா? நான் வாங்கிக்கிறியாண்ணா? சரி ஃப்ரெண்ட்ஸ் காரை நிப்பாட்டி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுல போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி உள்ள சொலை இருக்குதா இல்ல சங்கீதா ஏமாந்துட்டாரான்னு வீட்டுல போய் பார்க்கலாம். பரவாயில்ல பேபி, வாங்கணும்னு ஆசையா இருந்து வாங்கியாச்சு பலாப்பழம். போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்பா வீட்டுல 8:30 மணிக்கெல்லாம் கிளம்புனாரு. அம்மா போன் பண்ணி சொன்னாங்க மீன் வாங்குற இடத்துல இருக்கும் போதே. வீட்டுக்கு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு வேற சாத்திட்டு வந்தோமா, அங்க இருந்து கூட்டுட்டே இருக்கிறாரு. நாங்க கேமராவில பார்த்தா அப்பா சங்கீதான்னு கூட்டிட்டு வீட்டுல வெளியிலே இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போதான் கேட்டு திறந்து உள்ள போயிருக்காரு. நம்ம சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகணும். இங்க இருந்தே நாங்க அப்பா வந்ததை கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல ஜெஷிதா? ஆமா, சிசிடிவி கேமரா பார்த்து அப்பா வந்ததை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம் நாங்க வேகமா. என்னம்மா சாப்பிட்ற? முறுக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஒரு டீ வாங்கிட்டான்னு சொன்னேன், டீயுமே வாங்கி தரல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு பார்த்தா டைம் ஆகி போயிடுச்சு. நேரா வீட்டுக்கு போறோம். மதிய சாப்பாடு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. வாங்கிட்டா மீன் கேட்ட குத்தம் 2 வேளை சோறு கட் பண்ணிட்டேன் பேபி. நம்ம நண்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, போற வேலையில அப்படியே அத்தை மாமா வீட்டை கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்தாய வீட்டுக்கு வந்துக்கிறோண்டி, தெரியலையா உனக்கு? சும்மா 2 டேஸ்ட் தான் வாங்கினதே கொஞ்சம் தான். அந்த நாள்ல நல்லா இருக்காது டேஸ்ட், சுமாரா தான் இருக்கும். ஏதோ ஓரளவுக்கு டேஸ்ட் அவ்வளவுதான். குத்தாச்சு. மாமா வீட்டுல வெயிட் பண்றாரு. வந்தாச்சு வா வீட்டுக்கு போலாமா? சரி. ரோடு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார் வந்து இது வழியா வராது இல்ல, அந்த கார் வந்து இவங்க சித்தி வீட்டுல நிக்குது. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க கார் எங்கன்னு. ரோடு போறதுனால கார் வந்து பிரதாப் வீட்டை நிறுத்திட்டு வந்திருக்கும். கதவை திறந்து மாமா வெளில வராரு. எத்தனை மணிக்கு மாமா வந்தீங்க? 10:15. 10:30 மணிக்கு நாங்கள் கேமரால பார்த்தோம். தாத்தா கதவு சும்மா தான் சாத்திருந்தா துறக்கு தெரியாத நீ மாட்டு கடையிற.
அவரால திறக்க முடியல. அப்படியா? சின்ன பொண்ணு வச்சு திறந்தீங்களா? சரி சரி. தாத்தா வா தாத்தா வா. தாத்தா வா தாத்தா. எப்போ வந்துட்டாருமா? நீ தான் வர லேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. பலாப்பழம். இது ஒரு பலாப்பழம் இப்போ போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன். கம்புட்டுக்காயா சொல்லி தரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், சளி பிடிச்சிருக்கு. மாமா சாக்லேட் வாங்கிட்டு வந்துக்கிறார் போல. என்னம்மா அது? என்ன பண்ற சைதா? ஃப்ரெண்ட்ஸ், நண்டு மீன் வாங்கி வந்தாச்சு. இங்க பாருங்க, நண்டு அப்படியே இவ்வளவு ஃபுல்லா இருக்கு. இது என்ன பண்ணோம், க்ளீன் பண்ணி நம்ம வந்து பாதி ஃப்ரீசர்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஜெஸ்ட்ல தான் நண்டு ரசம் வேணும், சூப் வேணும்னு கேட்டு இருந்தா. நம்ம சூப் வச்சுட்டு கொஞ்சமா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. மீன் வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கவலை மீன். இது ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சங்கீதா கவலை வேணவே வேணாம்னு சொல்லிச்சு. கவலை மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும், வறுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏன் வேணாம்னா எல்லாம் கூட கூட வச்சிருந்தாங்க. ஆமா, நிறைய வாங்கிட்டு வந்து என்ன பண்றது? அது வந்து அவ்வளவு வாங்கினா வேஸ்ட் தானே. ஒரு கூட அப்படியே மொத்தமா 1 கிலோ 15 கிலோ 1000 ரூபாய்னு வித்தாங்க சங்கீதா. 15 கிலோ 1050 ரூபாய் அவ்வளவுதான் வித்தாங்களே. நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கவலை மீன் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ் மீன் அப்படியே வலையில இருந்து அப்படியே உதறாங்க. அப்படியே உதறி விட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தோம். இப்ப நம்ம நண்டு கிளீன் பண்ணலாமா? கிளீன் பண்ணலாம். என்ன பண்ற ஜெசிதா? வந்த உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சியா? வந்த உடனே வந்து பையில என்ன இருக்குது, கட்டை பையில என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டாரு. கட்டை பையில எலுமிச்சம்பழம் கேட்ட அம்மா கிட்ட. இன்னொரு வாழைக்கும் இதுவாயிடுச்சாப்பா? வாங்கி வந்துதா? வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், மைக்கு அங்க வச்சுட்டு வந்துட்டோம்ல. ஊர்லயே மைக்கு வச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கு போனோம் அப்போ வச்சு நினைக்கிறேன், ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறமா இப்பதான் எடுத்துட்டு வந்தோம் மைக்கு. லெட்டர், நமக்கு வந்த லெட்டரு எல்லாம் மறக்காம கொடுத்துருக்காங்க. அம்மா முக்கியமான ஐட்டம் ஒன்று கொடுத்து அமைச்சிருந்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. அதான் பாக்குறேன். என்ன சங்கீதா? காரக்குழம்பு. சங்கீதாவுக்கு பிடிக்கும் காரக்குழம்பு பார்சல் வந்துருக்கா? கல்யாணத்துக்கு காரக்குழம்பு பேபி. நல்லா இருக்கு. இப்போ நமக்கு சாப்பாடு என்னதான் சோறு வச்சு காரக்குழம்பு சாப்பிட வேண்டியதா? காரக்குழம்பு போட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறணும். ஏன்னா நண்டுலாம் க்ளீன் பண்றதுக்காட்டி மணி 2 ஆயிடும். சரி, க்ளீன் பண்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சமா சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? வீட்ல இருந்து லெமன். ஆமா, லெமன், தேங்காய், இது சக்கரை. சக்கரையா? ஆமா, ரெசிபி எல்லாம் பண்றேன்ல, கேக் பண்றேன். சக்கரை காலி ஆயிடுச்சு. சக்கரை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுல நிறைய சக்கரை இருந்துச்சு. அது ஃபுல்லாவே சக்கரை 2 கிலோ இருக்கணும். 2-3 கிலோ சக்கரை அதிகமா இருக்கும். தேங்காய், அவ்வளவுதான். அப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. ஏய், நம்ம வீட்டுல பூத்து பூவு. அப்படியா? நம்ம வீட்டுல பூத்தது கனகாமரம் பூவு. என்னது டி? சாக்லேட். சாக்லேட் பிடிச்சிட்டியா நீ? அதுக்குள்ள கண்டுபிடியா? அது இருக்குதே இருக்கே. எனக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அப்புறம் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிடுறாரு. சங்கீதாக்கு மிக்சர். இது எனக்கா? ஃப்ரெண்ட்ஸ், 11:30 மணி ஆகுது. இப்பதான் நாங்க தோசை சுட்டுட்டு இருக்கோம் சாப்பிடுறதுக்கு. தோசை தான் பேபி, சிம்பிள். ஆளுக்கு 2 தோசை சுட்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிடலாம். காரக்குழம்பு மாமா எடுத்துட்டு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்ல நான் வச்ச குழம்பு இருக்கு. சங்கீதா வச்ச மணத்தக்காளி குழம்பு இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் இது கூட கம்பேர் பண்ணி அதுவுமே நல்லா தான் இருக்கு. அதுவும் நல்லா சங்கீதா, நீ வச்ச குழம்பே அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு யோசிக்கிற. இல்ல, இது கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான். ஆமா, ஒரிஜினல் இருக்கு. காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாக்கலாம். பலாப்பழம் கட் பண்ணலாம் பேபி. ஓகே. அது வந்து இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வமா இருக்குது. அந்த காய் பார்த்தாலே பழம் உள்ள சோளை இருக்குமானே தெரியல. எனக்கு இன்னும் வெறும் குடம் தான் இருக்கும் நினைக்கிறேன். அது உள்ள பாப்போம், கட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு அடுத்த வேலை பலாப்பழத்தை தான் கட் பண்ணணும். கடையில ஃபுல்லா பலாப்பழம் வாசனையே வந்தது. வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வாசனையும் வரவே இல்லையே பேபி. அவங்க கட் பண்ணி நிறைய பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தாங்க சங்கீதா, அதனால வாசனை வந்தது. என்னைக்கு கட் பண்ணணும்னு தெரியல, கேட்டு வாங்கவே இல்ல. பழம் மாதிரி தெரியல. பழமா இது? என்னதான் கேட்டு வாங்கிட்டு வந்தாப்பா. நல்ல பழமா கொடுங்கன்னு கேட்டேன். இது நல்லா இருக்கு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தப்பா பலாப்பழம் வந்து ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. கட் பண்ணாதான் தெரியும் பழம் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஜாலி. காயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சங்கீதா.
வருதா வரும்போது ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். வண்டி ரொம்ப தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான் பழம். அதனாலதான் இப்பெல்லாம் பழம் இந்த டைம்ல சீசன் இல்ல சங்கீதா. கம்புட்டுக்கு அதான் சொன்னாங்கப்பா அவங்களே. கண்ணா இழுங்க. அடுத்தது போதும் இழுங்க இழுங்க ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. சொலை இருக்கு பழம் ஆனா காயா இருக்கு. பரவாயில்ல சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கா? அப்படியே வச்சா பழுத்துருமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப வாங்கிட்டு வந்த பழம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். காயா இருக்குதான், பழுக்கவே இல்லையா. சொலைய வந்து கட் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சிடலாம் சங்கீதா பழுக்கும். இல்லைன்னா சிப்ஸ் போட்டுடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிப்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும். சொலை நிறைய இருக்கு பரவாயில்ல. அதோட சொலை இருக்காதுன்னு நினைச்சேன். சொலை இருக்கு. ஆவச்சு கடிச்சு சாப்பிடு. பெண்ணை எடுத்து எழுதுறேன்னு உடம்பு ஃபுல்லா கிரிக்கி வச்சிரா. கிரிக்கி மூஞ்சி வாய் எல்லாத்தையும் கிரிக்கி வச்சிரா. கருப்பு கருப்பா ஏதோ புள்ளி புள்ளியா இருக்க மாதிரி இது. என்ன இப்படி ஆயிடுச்சு பழம்? அவ்வளவுதான் சொலை இருக்கு. அப்புறம் என்ன சாப்பிட முடியாது வெளியே, பழுக்கவே இல்லை. ஆமா இந்த நாள்ல அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். பழுகுமா? சரி அப்படியே எடுத்து வெயில்ல போடுங்க பழுகட்டும். மொட்டை மாடிக்கு எடுத்து போயிடலாமா? ஓகே மொட்டை மாடிக்கு போலாமா? ஆமா மேல எடுத்து வச்சிடலாமா? சரி ஏதோ பேசிக்கினே வர பழகுது. என்னம்மா சொல்ற தாத்தா கிட்ட? நீ தாண்டி வந்துட்டியா? கை புடி என்னம்மா காட்ட போற தாத்தாக்கா? மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. காய வச்சிரு சங்கீதா வெயில்ல. மாமாக்கு வந்து மாடி தோட்டத்தை சுத்தி காட்ட போற அதானே? ஆனா நிறைய டைம் வீடியோல வந்து மாடி தோட்டத்தை அப்பப்போ காட்டுறீங்க, போர் அடிக்குது சொல்றீங்கல்ல. ஆனா எங்களுக்கு டெய்லி மாடி தோட்டம் பார்த்தாதான் வந்து ஒரு ஹாப்பியாவே இருக்கு, ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல வீட்டுக்கு வரவங்களும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேல வந்து ஒரு டைம் பாப்பாங்க. ஏன்னா வீடியோலயே பார்த்துட்டு நேர்ல பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அப்பா வந்திருக்காரு பாக்கிறதுக்கு தான். பாக்கலாமா? ஏய் தண்ணி ஊத்தாம செடி எல்லாம் காஞ்சு போயிருக்கு சங்கீதா. தக்காளி செடியெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்தல, அதுக்குள்ள காஞ்சு போயிடுச்சு. நேற்று தான் ஊத்தினேன். சொட்டு நீர் பாசனம் காய்ச்சி போட்டு வைக்கணும் இதுக்கப்புறம். ஓகே வதங்குதான் லைட்டா தக்காளி செடி. எல்லா செடியுமே வதங்கி போயிட்டு சாயங்காலம் ஊற்றிக்கலாம். இந்த சைடு வயப்பா அவனுக்கு பூ கட்டுறேன் சங்கீதா. மாமரம் பூ விட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலிஃப்ளவர் பூ பார்க்கறதுக்கு தான் ஆர்வமா வராங்க. இப்போதான் பூ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே பார்த்தாலே தெரியுது. ஆமா நல்லாவே தெரியுது சங்கீதா. காலிஃப்ளவர் பூ வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. பிரதாப்பிட்ட வச்சதுமே வந்து குட்டியா தான் இருக்கு, பெருசா வளரவே இல்லை. நம்ம வீட்டு வச்சதும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த மண்ணுல செம்மண்ல வைக்கதான் நல்லா வந்து சூப்பரா வந்திருக்கு. உரம் நிறைய உரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் ஒண்ணு தான் நட்டுருக்கணும். இடம் இல்லையா அதனால நட்டுட்டா 3 பூ வந்துருச்சு பேபி ஃப்ரெண்ட்ஸ். 3 இருக்கு. இதுலயும் பூ தெரியுது, இந்த செடிலயும் பூ தெரியுது. ஆமா எல்லாத்துலயுமே பூ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பரவாயில்ல மாமா, இதுலயாவது 3 செடி இருக்குது. இங்க பாருங்க 4 செடி. அது பரவாயில்ல, இதுல 8 செடி இருக்கு. ஒரே க்ரோ பேக்ல 8 செடி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் 8 செடி வைக்க கூடாது. ஒரு க்ரோ பேக்குக்கு 2 செடி கரெக்டா இருக்கும். இந்த மாடியில தர்பூசணி செடி வளர்ந்துருக்கு. இந்த தர்பூசணி செடி எப்படி காய் காய்க்கும் சங்கீதா? அப்படியே கீழே மொட்டை மாடி தோட்டம் ஃபுல்லா பரவி குண்டு குண்டா காயா காய்க்கும். மொட்டை மாடி ஃபுல்லா வெயில் அனல் அடிக்கும். எப்படி காய்க்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். வேருக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்க வேண்டியதான். சரி பார்க்கலாம். அப்படியா? ஏன்னா எப்படி இருந்தாலும் கொல்லிடுமே. இதை விட வேருக்கு தான் ஊத்துவாங்க. சூடு சுடும் தெரியுமா? மண்ணுதான் பொடி சுடு. இப்ப இங்க நிக்கிறோம் கூலிங் டைல்ஸ் இது. ஆமா மணல்ல போய் நிக்க முடியுமா? செப்பல் ஆமா வெயில் அடிக்கும். அதுலயே அது வளருது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் செடிக்கு பீர்க்கங்காய் கொடி ஏறுது. அதுவும் நல்ல கடகடன்னு ஏறுது. ஆனா நம்ம ஏணி வச்சது நல்லா ஏறுது இல்ல? ஆமா ஓகே. ஒரு தொட்டில இருந்து ஏணி கட்டி வச்சிருக்கோம். மேலே ஏறதுக்கு ஏணி கட்டி இருக்கோம். பாவக்காய் காய் காய்க்கனாலும் பீர்க்கங்காவது காய் காய்க்கும்ல, அதுக்குதான்.
அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெயில் ஓவரா கைது பாய். நிறைய இருக்குவே. ஆமா, கண்ணை பறிக்கும் முடியல. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன குக் பண்றோம்ன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.